இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 21. தலைப்பு: வேலை பிள்ளைகளுக்கு ஓர் பாதுகாப்பு. பயனுள்ள வேலையானது இளவயதினருக்கு ஒரு பலமான பாதுகாப்பாகும். சோம்பலின்றி செயல்படும் பழக்கத்திற்குள்ளாக பிள்ளைகள் பயிற்சிக்கப்பட வேண்டும். அவர்களது நேரங்கள் பயனுள்ள வகையில் நல்ல வேலைகளில் உபயோகிக்கப்பட வேண்டும். கனவு கண்டு கொண்டு நேரத்தை வீணடிக்கவோ தங்கள் நிலையை குறித்து விசனப்படவோ வாய்ப்பிருக்காது. தவறான பழக்கங்கள் உண்டாகும் அபாயமும் கெட்ட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் சூழ்நிலையும் அமையாது. பயனுள்ள வேலையின் மதிப்பு அளவிடப்பட முடியாது. பயனுள்ள ஏதேனும் ஒன்றை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பயனுள்ள சந்தோஷமான வாழ்க்கையை பிள்ளைகள் வாழ வேண்டும். தேவனுடைய உயரிய பணிக்கும் நித்தியத்தின் மகிழ்ச்சிக்கும் ஆயத்தமாக வேண்டும். இது நடக்கத்தக்கதான ஒரு கல்வியை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இதை அவர்கள் முதலில் புரிந்து கொண்டு இதை செய்வதற்கு சாதாரண மனித ஞானம் போதாதென்பதை உணர வேண்டும். வயதிற்கும் திறமைக்கும் ஏற்ற வேலைகளை கொடுங்கள். வயதிற்கும் திறமைக்கும் ஏற்ற வேலைகளை செய்யும்படி குழந்தை பருவத்திலிருந்தே பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் தனித்தியங்க பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். உலகத்தில் பெரிய பிரச்சனைகளை நாம் விரைவில் காணப்போகிறோம். இவைகளை சந்திக்கத்தக்கதாக பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். பயனுள்ளவர்களாக இருக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வயதிற்கேற்ற சுமைகளை சுமக்கட்டும். வேலை செய்வதென்பது அவர்களது சுபாவமாகவே மாறிவிடும். பயனுள்ள வேலையை வெறுக்க மாட்டார்கள். சோம்பலின் கனி. பிள்ளைகள் பயனுள்ள எதையும் செய்யாமல் சோம்பலாக இருக்க விடுவதை விட பெரிய பாவத்தை பெற்றோர்கள் செய்ய முடியாது. தேவன் கொடுத்திருக்கின்ற பொறுப்பை இது அசட்டை செய்வதாகும். இப்படியாக விடப்படும் பிள்ளைகள் பயனற்றவர்களாக வளர்ந்து சோம்பலையே விரும்புவார்கள். வேலைக்கு செல்லும் வயது வந்த பின்பும் சோம்பலுடனே தங்கள் வேலைகளை செய்வார்கள். நன்றாக வேலை செய்வதற்கும் சரியாக வேலை செய்யாமல் இருப்பதற்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை என நினைப்பார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் பின்வரும் வசனங்களுக்கேற்றபடி இருக்க வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். லூக்கா 16:10. பிள்ளைகள் வீட்டில் சரியாக வழிநடத்தப்பட்டால் தெருவில் காணப்பட மாட்டார்கள். தவறான கல்வியை பெற மாட்டார்கள். பிள்ளைகளை நேசிக்கும் பெற்றோர்கள் சோம்பலான பழக்கங்களுடன் வளர அனுமதிக்க மாட்டார்கள். அறியாமையை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அவரது வேலைக்கு ஏதுவானதும் இல்லை. நேரத்தை ஞானமாக செலவழித்தல். சோம்பல் அதிகமாக இருக்கும் இடத்தில் சாத்தான் தனது சோதனைகளை கொடுத்து அதிகமாக கிரியை செய்கிறான். வாழ்க்கையையும் குணத்தையும் கெடுக்கிறான். பயனுள்ள வேலைக்கு வாலிபர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இல்லாவிடில் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் பெரிய அபாயத்தில் இருக்கிறார்கள். சாத்தான் அவனுக்கேற்றபடி அவர்கள் வேலை செய்ய வைத்து விடுவான். முறையாக வளர்க்கப்படாத வாலிபர்கள் நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை. நேரம் என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள விலைமதிப்பற்ற பொக்கிஷம். நம் மீது நம்பிக்கை வைத்து தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனிடம் இதன் கணக்கை நாம் எல்லோரும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோருக்கு உதவும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவைப்படும் எந்த வேலையையும் அவர்கள் குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவ்வேலையை அவர்கள் செய்யாமல் இருக்க அனுமதிக்க கூடாது. நேரத்தின் மதிப்பு கணக்கிடப்பட முடியாதது. வீணடிக்கப்பட்ட நேரம் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளப்பட முடியாது. வீணடிக்கப்படக்கூடிய நேரத்தை பயனுள்ளதாக்குதல் புதையலுக்கு ஒப்பானது. தவறான எல்லா பழக்கங்களையும் மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகளின் கல்விக்கு தேவன் அவருடைய வார்த்தையில் ஒரு திட்டத்தை வரையறுத்திருக்கிறார். இத்திட்டத்தை பெற்றோர்கள் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தவறான பழக்கத்தையும் மேற்கொள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய ஒரு வேலை உள்ளது என்பதை சொல்லித்தாருங்கள். சோம்பலும் சுயநலத்தை திருப்திப்படுத்தும் தவறான பழக்கங்களில் ஈடுபடுவதும் கிறிஸ்துவ மரத்தில் இருக்க வேண்டிய கனிகள் அல்ல.
சோம்பலாய் இருப்பது ஒரு பெரிய சாபமாகும். தேவன் மனிதனுக்கு நரம்புகளையும் அவயங்களையும் தசைகளையும் கொடுத்திருக்கிறார். வேலை இல்லாமல் இருந்தால் இவைகள் பலன் இழந்துவிடும். இவைகள் பயன்படுத்தப்பட்டு ஆரோக்கியமாக பராமரிக்கப்பட வேண்டும். செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் இருப்பது பெரிய துரதிர்ஷ்டமாகும். சோம்பல் என்பது மனித இனத்திற்கு ஒரு சாபமாகவே இருக்கிறது. எதிர்காலத்திலும் சாபமாகவே இருக்கும். பிள்ளைகளே, எப்பொழுதும் உண்மையுள்ள வேலைக்காரர்களாக இருங்கள். உங்கள் கடமைகளிலிருந்து விலகாதீர்கள். நல்ல கடினமான வேலை உங்களை பலம் நிறைந்தவர்களாக மாற்றும். இப்படியாக வீட்டை நீங்கள் செழிக்க வைக்கும் பொழுது உங்கள் மீதும் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொள்வீர்கள். விளையாட்டிற்கு முன்பு வேலை. என் தாய் எனக்கு வேலை செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். விளையாடுவதற்கு முன்பாக நான் ஏன் இவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். நன்றாக வேலை செய்யும்படி உனக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். மேலும் வேலை நேரத்தில் எந்த குறும்பையும் செய்ய மாட்டாய். வயதாகும் பொழுது நான் இப்படி செய்ததற்காக எனக்கு நீ நன்றி சொல்வாய் என்று என் தாய் எனக்கு பதில் கூறினார். என்னுடைய பேத்தி ஒருத்தி என்னிடம், நான் ஏன் துணிகளை தைத்து கற்றுக்கொள்ள வேண்டும்? பாட்டிகள் தாமே இவ்வேலைகளை செய்வார்கள் என்றாள். பாட்டிகள் தைப்பதற்கு எப்பொழுது கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று கேட்டேன். அவர்கள் சிறுமிகளாக இருந்த பொழுதுதானே கற்றுக்கொண்டிருப்பார்கள். வேலைக்கான ஒரு அட்டவணையும் அதன் மதிப்பும். அந்த நாளுக்குரிய வேலைகளை காலையிலே நினைவுபடுத்தி கொள்வது நல்லது. செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டு செய்யப்பட வேண்டிய நேரத்தையும் குறித்து கொள்ளுங்கள். எல்லா வேலைகளும் ஒழுங்குடனும் கிரமத்துடனும் செய்யப்படட்டும். அறைகளை ஒழுங்குபடுத்தும் வேலை வந்தால் அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். மேஜையின் மீதோ மற்ற இடங்களின் மீதோ கிடக்கும் பத்திரிகைகளும் செய்தித்தாள்களும் உள்ள கவனத்தை ஈர்க்கக்கூடாது. இந்த வேலையை முடிப்பதற்கு இவ்வளவு நேரம் மட்டுமே இருக்கிறது என்றும் இந்த நேரத்திற்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்றும் உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள். பொதுவாகவே மெதுவாக செயல்படுவோர் துரிதமாக செயல்பட பிரயாசப்பட வேண்டும். பவுலின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. சமைக்கும் வேலை வருமானால் கவனமாக திட்டமிடுங்கள். தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் முடித்து மேஜையின் மீது ஒழுங்காக அடுக்குங்கள். முடிக்க வேண்டிய நேரத்திற்கு 5 நிமிடம் கால தாமதமாக முடிப்பதை விட 5 நிமிடங்கள் முன்பாக முடிப்பது சாலச் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் மந்தமாக செயல்படுவராக இருக்கலாம். அப்பொழுது சிறிய வேலைக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். இவ்விஷயங்களில் நீங்கள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இக்கெட்ட பழக்கங்களை நிச்சயம் நம்மால் மேற்கொள்ள முடியும். பாத்திரங்களை கழுவுவதிலும் கவனமாகவும் துரிதமாகவும் செயல்பட வேண்டும். உங்களது மனங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கேற்ப உங்கள் கரங்கள் செயல்படும். மனதையும் சரீரத்தையும் இணையுங்கள். எங்களது பொறுப்பில் இருக்கும்படி எங்களோடு தங்க பிள்ளைகள் அனுப்பப்பட்டார்கள். அப்பிள்ளைகள் ஒரு முறை இப்படி சொன்னார்கள். நான் துணி துவைக்கும் வேலையை செய்ய என் தாய் விருப்பப்படவில்லை என்றார்கள். சரி, நாங்கள் உன்னுடைய இவ்வேலையை செய்கிறோம். இதற்கு கூடுதலாக எங்களுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டும் என்றோம். உடனே அவர்கள், இது முடியாது, எங்கள் பெற்றோர்கள் பணம் கொடுக்க ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றார்கள். உடனே நான், அப்படியெனில் உன்னுடைய இவ்வேலையை காலையில் எழுந்து நீயே செய்துவிட என்றேன். பின்வரும் அறிவுரைகளையும் கூறினேன். நீ தூங்கிக் கொண்டிருக்கிற உன் தாய் எழுந்து காலையிலே சமைக்காதபடி, அம்மா, நீங்கள் விடியற்காலையில் எழுந்திருக்க வேண்டாம், இவ்வேலைகளை நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். தலைமுடிகள் வெள்ளையாகி கொண்டிருக்கும் வயதானவர்களை காலையில் ஓய்வெடுத்துக் கொள்ள விடப்பட வேண்டும். ஆயினும் இது ஏன் நடப்பதில்லை? பிரச்சனை எங்குள்ளது? சிறு வயதிலிருந்து எந்த வேலையையும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்காததினால் இந்த சூழ்நிலை வந்துவிட்டது. இப்பிள்ளைகள் வெளியே சென்று, என் தாய் நான் எந்த வேலையும் செய்யவும் விரும்பவில்லை என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட தாய்மார்கள் மூடர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை தாங்களாக கெடுக்கிறார்கள். வேலையே மிகச்சிறந்த ஒழுங்காகும். பிள்ளைக்கு அவ்வேலை எந்த அளவிற்கு கடினமானதாக இருக்கிறதோ தாய்க்கும் அதை போலவே கடினமாக இருக்கும். சரீரத்தையும் மனதையும் பிள்ளைகளில் ஒன்றாக செயல்பட வையுங்கள். அவர்களது அறிவாற்றல் சிறப்பாக வளரும். வழிகளை கண்டுபிடியுங்கள். பிள்ளைகள் பயனுள்ள வேலைகளை செய்து சோம்பலாக இராதபடி பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சிறிய அளவு நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். அதில் அவர்கள் பயிற்சி செய்யட்டும். அவர்களது காணிக்கைகளை பிள்ளைகள் தேவனிடம் கொண்டு வரட்டும். தங்களால் முடிந்த எல்லா வகையிலும் பிள்ளைகள் உங்களுக்கு உதவ அனுமதியுங்கள். இதை செய்வதில் அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவதை அவர்கள் பார்க்கட்டும். அவர்களை பாராட்டுங்கள். வீட்டின் ஒரு
பங்காக தங்களை உணரட்டும். முடிந்த வரையில் வேலைகளை திட்டமிட்டு செய்து முடிக்க அவர்களது அறிவை பயன்படுத்தட்டும். சரியான நேரத்தில் வேலைகளை செய்யவும் தெம்புடன் வேலைகளை செய்யவும் கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சில நிமிடங்கள் கூட வீணடிக்காதபடி நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளட்டும். வேலை உன்னதமானது. கரங்கள் சிறிதாக இருக்கும் பருவத்திலிருந்தே நமக்கு உதவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வேலை உன்னதமானதென்றும் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று என்றும் மனதும் சரீரமும் வளர ஏதெனில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதென்றும் சொல்லுங்கள். மனித வளர்ச்சிக்கு வேலை அத்தியாவசியமானது. வேலைக்கு பின்பாக நாம் இன்பமாக இருத்தலே முழுமையான மகிழ்ச்சி என்பதை கற்றுக் கொடுங்கள். வேலையில்லாமல் அனுபவிக்கப்படும் எந்த இன்பமும் உண்மையான திருப்தியை கொடுக்காது. ஆமேன்.